அண்மை செய்தி. எம்பிபிஎஸ், பிடிஎஸ் உள்ளிட்ட இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் தேர்வு முடிவுகளானது வெளியிடப்பட்டிருக்கிறது. உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி நீட் தேர்வு முடிவுகளானது மையங்கள் வாரியாக மாணவர்களின் பெயரை குறிப்பிடாமல் வெளியிடப்பட்டிருக்கிறது. இதை பற்றின மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் பாண்டியராஜன் வழங்க கேட்கலாம். பாண்டியராஜன், வணக்கம். விவரங்கள் என்ன பகிரலாம்? எம்பிபிஎஸ், பிடிஎஸ் உள்ளிட்ட இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் தேர்வு முடிவுகள் மண்டல வாரியாகவும் தேர்வு மையம் வாரியாகவும் தற்போது மீண்டும் வெளியிடப்பட்டிருக்கிறது. நீட் தேர்வில் பல்வேறு குளறுபடிகள் நடைபெற்றிருப்பதன் காரணமாகவும் நீட் தேர்விற்கான வினாத்தாள் முன்கூட்டியே கசிந்ததன் காரணமாகவும் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டிருந்தது. தலைமை நீதிபதி தலைமையிலான அமர்வு இது குறித்தான விசாரணையை மேற்கொண்டு வந்தது. அதன் அடிப்படையில் குறிப்பிட்ட தேர்வு மையங்களில் தேர்வு எழுதிய மாணவர்கள் அதிக தேர்ச்சி விகிதத்தை பெற்றிருப்பதாகவும் அந்த வினாத்தாள் கசிந்ததாக புகாருக்குள்ளான பகுதிகளில் அதிக அளவிலான மாணவர்கள் தேர்ச்சி பெற்றிருப்பதாகவும் அந்த வழக்கில் எடுத்துரைக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் நீட் மறுதேர்வு நடத்த வேண்டும் என்கின்ற அந்த கோரிக்கையும் வைக்கப்பட்டு வழக்குகள் தொடரப்பட்டிருந்தது. ஆனால் நீட் தேர்வில் 22,000 மேற்பட்ட மாணவர்கள் அந்த தேர்வை எதிர்கொண்டிருக்கிறார்கள். மீண்டும் தேசிய தேர்வு முகமை அந்த தேர்வை நடத்துவது என்பது எளிதான காரியம் அல்ல என உச்சநீதிமன்றம் கருத்து தெரிவித்தது. அதன் அடிப்படையில் தற்பொழுது மீண்டும் தேர்வு முடிவுகளை வெளியிட வேண்டும். அதற்கான சில கட்டுப்பாடுகளையும் உச்சநீதிமன்றம் விதித்திருந்தது. அதன் அடிப்படையில் தான் மண்டல வாரியாகவும் தேர்வு மையங்கள் வாரியாகவும் மாணவர்களின் பெயர்களை குறிப்பிடாமல் தேர்வு முடிவுகளை மீண்டும் தேசிய தேர்வு முகமை வெளியிட வேண்டும் என உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்திருந்தது. அதன் அடிப்படையில் அந்த அறிவுறுத்தலின் அடிப்படையில் தற்போது தேசிய தேர்வு முகமை மற்றொரு முறை மீண்டும் அந்த நீட் தேர்விற்கான தேர்வு முடிவுகளை வெளியிட்டிருக்கிறது. தேர்வு நடைபெற்ற மண்டலம் வாரியாகவும் மையம் வாரியாகவும் தற்போது இந்த தேர்வு முடிவுகள் வெளியாகி இருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பாண்டியராஜன்.